வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். உடம்புல அசதியாக இருக்கா, ரத்த சோகையாக இருக்குன்னு சொல்கிறாங்களா டாக்டர்? அப்போ வாரத்தில் 2 நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புல அவ்வளோ தெம்பு வந்துடும், ரத்த சோகையும் குணமாயிரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆட்டு ஈரல் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயாக வதக்கி விடுங்க 2 நிமிஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் நான் சேர்த்து நல்லா கிளறி விட்றேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். அந்த மசால் வாசம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எந்தளவுக்கு ஊற்றிருக்கேன்ட்டு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் பார்க்குறப்ப இவ்வளோ தண்ணி தாங்க இருக்குது. இதையும் வற்றி வரணும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், ஹை ஃப்ளேமில் இருந்து நான் லோ ஃப்ளேமில் மாற்றியாச்சு. ஏன்னா இதான் கிரேவி பக்குவத்துக்கு நமக்கு கரெக்டாகவே இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம குழம்புத்தூளில் எல்லாமே கம்மியாக சேர்த்துருப்போம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குறப்ப கொஞ்சம் சளி பிரச்சனையும் குறையும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெயாக நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கணும்னா சூப்பரான ஆட்டு ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்கும். இது சாதத்தோட, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்றதுனால நமக்கு ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள், சூப்பராக அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.